வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்றது. இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 5 சொம்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹக்கா நூடுல்ஸை இதில் அப்படியே போடணும். போட்டு பாயில் பண்ண நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணுங்க தண்ணி. நல்லா கொதிச்சுட்டு தனித்தனியாக உதிரும். அந்த ஸ்டேஜில் ஓவர் குக் பண்ணாமல் நம்ம பார்த்து எடுத்து ட்ரைன் அவுட் பண்ணிக்கணும். இது பாயில் ஆகிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அந்த கேப்பில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்களா நல்லா பாயில் ஆகிடுச்சு. இது ஓவர் குக் பண்ணக்கூடாதுங்க நூடுல்ஸு. இது பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி தனித்தனியாக விரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஓவர் குக் ஆச்சுன்னா பிசு பிசுன்னு ஆகிடும். நம்ம இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வடிகட்டிட்டேன் இல்லையா? இதில் நம்ம நார்மல் கோல்டு வாட்டரை ஊற்றி ட்ரைன் அவுட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிட்ட பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பூண்டு, ஒரு பழுக்கட்டி ஃபுல்லாக தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த வெங்காயத்தை வாங்கிட்டு இல்லையா அதை போட்டுருக்கேன். அதை சேர்த்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், கேபேஜ், கேரட், பீன்ஸ் மூணுத்தையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும். நான் ஸ்பீடில் தாங்க வச்சுருக்கேன், ஸ்லோவில் வைக்கல, ஸ்பீடில் தான் வச்சு ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். ஓவர் குக் பண்ணக்கூடாது. எதுவுமே வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஸ்பீடில் வச்சு பக்கத்துலேயே நீங்கள் கிளறிட்டுருக்கேன். அதோடு சேர்த்து நம்ம கேப்சிகம், நான் 3 வகையான கேப்சிகமும் போட்டிருக்கேன். க்ரீன் கலர், ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி போடலாம். உங்களுக்கு 3 கலரும் கிடச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கலர் கிடச்சாலும் நீங்கள் ஒரு முழுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் மீடியமாக குக் ஆகிருக்கு. ஓவர் குக் பண்ணக்கூடாது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 2 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு ஷெஷ்வான் சட்னி போட்டிருக்கேன். அதோட சேர்த்து 1/2 ஸ்பூன் சால்ட் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அந்த நூடுல்ஸை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நூடுல்ஸ் போட்ட பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கேஸ் கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு நீங்களும் வீட்டில் நான் செஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட்